நமச்சிவாய ஓம். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனதெல்லாம் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான். அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம் என்ன? வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? நீ அங்கே உட்கார கூடாது, இங்கே உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏ, நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன்? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க. ஏன் சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொள்ளி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல, நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் நக்கு போ. ஆடாது விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது. அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கே, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? நாங்கப்பா எல்லாருக்கும் ஞானப்பொடி புரிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும். வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி. ஏமாத்த பாக்குற? ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணி கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்த? 7-8 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. இதாவது அமைதான்னு பாப்போம். ஏனுங்க மாப்பிள, உங்க மூஞ்சி பளபளன்னு இருக்குதே, ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க, இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். டேய், இனிமே சாப்பாடு வாயை திறந்த வாயில குச்சி விட்டு குத்தி போடும். என்னங்க மாப்பிள திட்டாரு போல இருக்கு? திட்டலையா, பொண்ணை வர சொல்றாரு. அதானே பார்த்தேன். என்ன, பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டாரம். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன்.
காமாட்சி என்னங்க எப்படி இருக்க காமாட்சி? ஏனுங்க 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குன்னு. ஏனுங்க மச்சா, உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர்தான் என் பையன். என்று மகனே, அது நான் இல்ல, நான் இல்ல. அம்மா கூப்பிடுறேன். இரு காமாட்சி. மைசன், இதான் உன் தங்கச்சி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்தேன். அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கள்ளத்துக்கு போட்டியா? நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம். ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன். அண்ணா, ஐயோ அம்மா. மைசன், மாமா, கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். என்னுடைய ஆசீர்வாதங்கள் தலையிட்டேச்சா? கட்டிட்டேன். அடே, உன்ன மாதிரி இளிச்சவாயன் இருந்தா இந்த மாதிரி 9 கல்யாணம் பண்ணுவேன். 9 கல்யாணம் பண்ணலாம். என்ன இளிச்சவன்னு சொன்னீல்ல, அதான் கிடையாது. நீ தான் இளிச்சவாயன். எப்படி? அம்மா, உன் மூஞ்ச கொஞ்சம் திறந்து காமிமா. அத்த செத்தா இந்த கல்யாணம் செல்லாது. அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காத. ஐயோ ஐயோ. என்ன ஐயோ? இங்க பாரு, இவங்களுக்கு இந்தியா பூரா சங்கம் இருக்கு. நீ எந்த மூளை முடுக்கல ஒளிஞ்சாலும் விட மாட்டாங்க. வசமா நீ மாட்டிக்கிட்ட. அப்படி சொல்லு. கையற. ஏய் கண்ணாயிரம், எங்களை நீ ஏமாத்தல? அதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்தணும். அதுக்கு இப்படியா ஏமாத்துவீங்க? அழகு நிறுத்தியா? என்ன கல்யாணம் ஆக போது ஆசீர்வாதம் பண்ண பொண்ணு நான் தான். இருந்த ஒரு தாலியை தான் நான் கட்டிட்டேனே. தாலிக்கு என்ன பண்ணுவீங்க? நீ இப்படி எல்லாம் கேப்பான்னு நினைச்சுதான் தாலிய ரெடியா கொண்டாந்துருக்கேன். கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பிய? சரி முருகா, முருகா, வா முருகா, வா வா முருகா. பழனியாண்டி மூவிஸ்ன்றது தானே? ஏயா, மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பழனியாண்டி ப்ரொடக்ஷனா மொட்டையாண்டி ப்ரொடக்ஷனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. நான் கொட்டாவி விட்டா கூட முருகான்னு தாயா விடுவேன். ஆமா, நீ யாரு? கதை சொல்ல சொல்லி கணபதி அமைச்சாரு. கணபதியா? முருகா உட்காரு, உட்காரு முருகா, கதைய சொல்லு. பெரிய பட்ஜெட்ல யானை வச்சு எடுக்கலாமா? யோ, யானைக்கெல்லாம் அவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாதியா. சரி, சின்ன பட்ஜெட்ல பூனை வச்சு எடுப்போம். யோ, இந்த யானை பூனை பாம்பு பல்லி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே எல்லா பயிலையும் எடுத்துட்டான். நீ புதுமையா ஒரு கதை சொல்லு. ஃபார் a change. தம்பி மலைன்னு எடுக்கலாமா? என்னது? தம்பி மலை. தம்பி மலை. தம்பி மலை, தம்பி மலை தபால்காரன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. தம்பி மலைன்னு டைட்டில் வச்சிடலாம். ஹீரோ சைக்கிள்ல வரான். ஓப்பனிங்ல ஒரு சாங் போடுறோம். என்ன சாங்னா, வந்தேன்டா தபால்காரன், பட்டுவாட பத்தி பாட போறேன். காடு கொடுத்தா கவர் கொடுப்ப, மணி கொடுத்தா ஆர்டர் கொடுப்ப, உன்னால முடியாது தம்பி. இப்படின்னு ஓப்பனிங்ல ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும். விசில் பறக்காதா, கல்லு பறக்கும். ஏண்டா அண்ணாமலையை உல்டா பண்ணி எனக்கே தம்பி மலைன்னு கதை சொல்லி காது குத்துறையா? நாங்களும் அவருடைய தம்பி தானே. கதையின்னா மனசுல பச்சக்குன்னு ஒட்டணும்டா. பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்த வாடி பசையோட வர. கொஞ்சம் அசந்தா நம்ம சீட்டையே பிடிச்சிருவானுங்க போல இருக்கு. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எத்தனை ரீலுங்க? எனக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க?
6 அடி. 6 அடிதானா? 6 அடிக்கு மேல தூடு கோத்துரு. போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. முட்டை சத்தம் சிந்து வடிவியா. மறந்துட்டியா? சோறு மறந்துயா? போயல. தம்பி அண்ணா கும்பிடு கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாய்ங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க. அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது யாரு நடத்துறது? இது யாரு உள்ள விட்டது? நடத்துறவரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்குதுங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாககண்ணி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மள தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம் வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க. அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யாருக்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுங்க. குடி. ஏய் ஏய் எங்க ஓடுற? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாவம் அவர் வளையக்காரரு. அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன? 50 ரூபா. அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். அழுக்காயிரு சொன்னா ஒத்துக்குவேன். அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி. அண்ணே நோட்டு செல்லாத சொல்றானே. இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொல்லாத? ஆமா ஆமா நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க. வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது. அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை அத கேட்க வந்துட்டே. அசலூர்காரனா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்லா எழுதுறா. என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர்
இது எங்க எச்ச பரவாயில்ல உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்றா டீச்சர் இடது பக்கம் காக்கா எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒண்ணு நடக்க போகுது. சரி சரி கரெக்டா எழுதிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய் பலாபலன்லாம் சரியா சொல்றியே, நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா முத்துனதாங்க பறிச்சு போடு, ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். ஏடா பண்ற நீ? மரம் ஏறங்க. ஆமா அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான், நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன், அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க, நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கும் ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காடு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா எங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி நீ வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க, சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ மங்கி. குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்புறியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் சொல்லுவியா? நீங்க சொல்றது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. ஏயா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க ஆதி மனுஷன் மாதிரி? ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேட்கறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ! திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம்.
அம்மா உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்வாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னா எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. யார் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்வாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புடியா வர. வேலை பார்க்கிற இடத்துல திருடி சீட்டி விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களாம்டா ராமையா. நிறுத்துடா டேய். தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. வந்துடா. ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஓசாவையா ராமையா ஓசாவையா பொண்டாட்டி தேவையா பொண்டாட்டி தேவையா மேலே தேரே தூச்சுக்கு தையா மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியா சொல்லுங்க. டேய் கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா. வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா. நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணாபண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன். எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க. டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா டேண்டா சின்ன பசங்க தெரியா இருக்குடா. டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும். அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார் அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியே தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய் அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்ற. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா டேய் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் இருந்து சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். பாடுவா ராஸ்கல், இனிமே இந்த பக்கம் வந்த கண்ணம் போடுறது பார்த்தா கன்றாவியா இருக்கு. ரகு சார், ரகு சார். ஏய் பாலு அவன் விட்டுறா. பேசுற நீ வாடகை கேட்டா கண்டபடி பேசுறதா? எனக்கு வேண்டியது என் வாடகை. சும்மா வெட்டி டான்ஸ் வெட்டி பேச்சு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அந்த ஆளு. எனக்கு அவ்வளவுதான். பாலு சார் இருக்கிறது இந்த வீட்ல தானே? ஆமாங்க. நீங்க யாரு? என் பேரு மாதவிங்க. நீங்க தானா? கண்ணா, ஏய் பாலு. மாதவி அம்மா வராங்க. யார் வந்தா எனக்கு என்னையா? நான் ஏன் பயப்படணும்? வாங்க. ஒத்தக்கால் நடனாங்கிறது. வாங்க. இங்க மாமா தாங்க. இந்த வயசுல ஆட்டம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்த வாரம் அரங்கேறேன். பூரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கால்ல வேணும். இது முதல் பாடம் தானே. குருபக்தி குருபக்தி. கொஞ்சம் வெளியே போடு. வெளியே மாமா நீங்க சிலுக்கு மாதிரி பாப்புலர் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லாதீங்க.
இதான் ஆரம்பம். ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, முழுசா வந்துடும். வந்துருமா? முழுசாவா? பாக்கலாமே. கொஞ்ச நாள்ல என்ன புரியும்? 100ல 1 கூட வராது. இருக்கிற உண்மையை விட்டு வச்சுட்டாங்க. வாங்க. கலக்கா தன் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காரு உங்க மாமா. Something great. நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? அட்ரஸ் கேட்டதும் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். உட்காரு. ஒரே ஊர்ல இருக்கும்போது போஸ்ட் செய்ய அவசியம் இல்லைன்னு. ஒரே ஊர்? அது எப்படி நீங்க இது உங்க கேமரால கூட வரலன்னா என் தலையெழுத்து அவ்வளவுதான். எங்க மாதவி? தேங்க்யூ. சீக்கிரம் போடுதுல சார். பாவம் சார், ஊட்டி குளிர்ல தாங்க மாட்டார் சார். இதை நீ செய்யணும், வேலை போயிரு, பரவாயில்லையா? போடியா. சரி சார். தம்பியே ஐயப்பா, தம்பியே ஐயப்பா, தம்பியே ஐயப்பா, என்ன இன்னைக்கு எப்படி குளிர்ந்து? என்ன ஊட்டி நாளைக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே இருக்கு. ஒன்றும் டேஸ் எடுத்து தெளிச்சுக்கலான்னு பார்த்தா ஐயப்பா ஒத்துக்க மாட்டாரு. சரி, பக்கெட்ல எடுத்து ஊத்திக்கிட்டா அப்படியே எல்லாம் தெளிஞ்சு போயிடும். தம்பியே ஐயப்பா, 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 ஐயப்பா. ஹலோ சாமியார், என்ன சூடா இருக்கா? உடல 1 2 3 4 4 பார் ஐஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். ராத்திரி 3 மணிக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற. சாவ் மேன், இன்னைக்கு ஜன்னி வந்து சாவு. Hi. Welcome, Lata. ஹலோ, Luggage எங்க? என் பிஏ கொண்டாரு. பிஏவா? அது யாரு? See there. This man, the PA, the lovely PA for this lovely girl. Dress புதுசா இருந்தாலும் மூஞ்சி பழசா இருக்கு. This is old face, but gold face. எங்க தலைவரை நீங்க மேனேஜர் ஆக்கிட்டீங்க, சிஷ்யனை இவங்க PA ஆக்கிட்டாங்க. வாங்க போலாம். Oh, what a small baby car. Benedict Benz and friends சொன்னாரு, வேண்டான்னு சொன்னீங்க. Tom Toyota and friends சொன்னாரு, வேண்டான்னு சொன்னீங்க. At last Mr. Shankar brought small Indian van. மிஸ்டர் பிஏ, இவங்க குடும்பத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்றேன். நீங்க ஃபைனான்ஸ் பண்றது இவங்க அப்பனுக்கு, மத்தவங்க ஃபைனான்ஸ் பண்றது இவங்க பியூட்டிக்கு. லதா, என்ன இது? கண்ட புண்ணாக்கெல்லாம் பிஏவா வச்சிருக்கேன். ஊட்டியில இவங்கள நிறைய மாடுங்க காத்திருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த புண்ணாக்க பிஏ ஆக்கிட்டாங்க. மிஸ்டர் சங்கர், நான் இவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். மிஸ்டர் பிஏ, எஸ் போலாமா? கோன். சங்கர் சங்கர், முத்துவே யாரு? எங்க மேனேஜரா? அவனை எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் எங்க ஆட்களை எல்லாம் பெண்ட் எடுத்து நிமித்துட்டன். நாங்க 2 பேரும் தான் பேலன்ஸ்.
ஓஹோ 95 ஆலிவர் பென்ஸா இட்ஸ் குட் பின்னாடி உட்காரு. லதா நேரமாது. உனக்கா எங்க அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க. பாப்பலாம். சொல்ல மறந்துட்டேன். நான் உங்க வீட்ல தங்க போறது இல்ல, என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் பங்களால தான் தங்க போறேன். என்னது? அம்மாவுக்கு வெளியூர் வந்தா இண்டிபெண்டன்ஸ் தேவை. அதனால அவங்க ஃப்ரெண்ட் பங்களாவுல தங்க போறாங்க. ப்ளீஸ் drop us there. Don't unnecessarily put lot of questions. சரி சரி வா. See you. லதா நான் ஈவினிங் வரேன். பாருங்க, அம்மாவை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. எங்களுக்கு உங்களால ஏதாவது வேலை ஆகணும்னா நானே உங்களுக்கு போன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஓகே மிஸ்டர் பிஏ. ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஷூர். டேய் இப்படியே பண்ண ஊட்டி விட்டு போகும்போது உன் காலு கை மூஞ்செல்லாம் ஒன்ன விட்டு போயிடும். மைண்ட் இட். ஓகே தேங்க் யூ ஐ அம் மைண்டிங் இட். கரெக்ட்டா ஒண்ணே. நான் என்னங்க பண்ணேன்? முத்துவை பத்தி அவகிட்ட சொல்லிய மானத்தை வாங்கிட்டியே. நீ நடந்தே வா. மன்னிச்சுங்க சார். வாட் சாரி? நான் பார்க்கல சார். நோ ஐஸ்? நான் கவனிக்கல சார். நோ வாட்? தெரியாதமா அடிச்சிட்டேன் சார். வாட் வித்அவுட் டூயிங் டேஷ்? உனக்கு தமிழே தெரியாதாடா? Sometimes speaks Tamil da. ஐயோ பெய்டி. முத்தே நான் தான் உன் சபா. அப்படி வா வழிக்கு. ஆமா இது என்ன வேஷம்? எல்லாம் உன்னால தான். This man the lovely PA for that lovely girl. இது எங்க ஹீரோயின் அம்மா உன்னை லவ் பண்றாங்க. லவ்வா? யா. யாரு ஹீரோயின் அம்மா? லதா, நம்ம பழைய ஃபேக்டரி ஓனர். நீ கிழிச்ச கார் டயர். அந்த பொண்ணு என்ன காதலிக்குதா? யா. Oh God, what a beautiful girl she is. Do you still love me? Oh, I just can't imagine this. I am flabbergasted. I am for her, she for me. We are made for each other. Oh, Sabah, love thy friend, love thyself. Sabah, I love you. I love you. இங்கிலீஷ். என்ன எப்படி சரிக்கிட்ட? லவ்னா உடனே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்ட? என்ன இங்கிலீஷ் சரியா பேசலையா? ஓகே, லிட்டில் ஓகே. இப்போ இங்க வந்திருக்கா? உனக்காக இங்க வந்திருக்கா. இப்போ எங்க இருக்கா? கவுடியா மரத்துல. சீ, சாமியார் மரத்துல இருக்கா.